ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெங்களூர் ஜாஸ் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன வீடியோனா, ஐயப்பனுக்கு வந்து விளக்கு பூஜை முடிஞ்சோன்னே அடுத்த நாள் பால் குடம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பால் குடத்துக்கு தாங்க கிளம்பிட்டேன். ஸோ ஆரஞ்சு கலர்னு சொல்லியிருந்தாங்க காஸ்டியூம் வந்து. ஸோ அதனால் இந்த ஆரஞ்சு கலர் புடவை தான் நம்மகிட்ட இருந்துச்சு. ரெடி ஆகிட்டு பால் குட ஊர்வலத்துக்கு வந்து கிளாத் மார்க்கெட்டுன்னு சொல்லி ஸ்ரீராமபுரம் பெங்களூரில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருக்க கணேஷா கோயிலிருந்து கிளம்புறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ பூ பல்லக்கு ரெடியாக இருந்துச்சு. கோயிலேருந்து பூஜை பண்ணி சாமியை கொண்டு வந்து தூக்கி அந்த பல்லக்குள்ளே வச்சு ரெடி பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள்லாம் இங்கே பின்னாடி நின்றுட்டுருக்கோம். நமக்கும் எல்லாருக்குமே அந்த ஆரஞ்சு கலரில் அந்த இது மாதிரி கொடுத்தாங்க, அதை ஒரு சால்வை மாதிரி போடுற மாதிரி, ஓகேங்களா. ஸோ அதை எல்லோரும் போட்டுட்டு ஊர்வலம் வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்கள்லாம் என் ஹஸ்பண்ட்டை விட்டுட்டேன், ஏன்னா வந்து கூட்டத்தில் நெரிச்சிருவாங்கன்னு. ஸோ அவர் அங்கே நின்று அந்த எடுத்துக்கிட்டார், செல்ஃபி க்ரௌடில் எடுத்துக்கிட்டாரு. பசங்களையும் கூட கீழே வச்சுருந்துருக்காரு. அவராக எடுத்த செல்ஃபினால் பசங்க அதில் தெரியல. ஸோ இப்படி தான் ஊர்வலம் வந்து சாமியே சரணம் ஐயப்பா, ஐயப்பனோட கோஷணத்தை சொல்லிக்கிட்டே வந்து எல்லோரும் நடந்து போயிட்டு இருந்தோங்க. ஃப்ரண்ட்டில் நிறைய நடந்து போகிறதுக்கு அந்த பொட்டு இதெல்லாம் வச்சு, ஸோ அதை ரொம்ப கஷ்டப்பட்டோம். கொட்டு மட்டும் இல்லைங்க, ஃப்ரண்ட்டில் நிறைய வெரைட்டி ஆஃப் இது இருந்துச்சு. அப்புறம் 4-5 இடத்துல வந்து நின்று பந்தல் கடியில் வந்து அபிஷேகம் முடிச்சு அங்கே பட்டாசு போடுறது, அப்புறம் வானவெடி விடுறதுன்னு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே வந்து ஃப்ரண்ட்டில் எல்லோரும் வந்து பொறுப்பில் இருக்கவங்க எல்லா ஜென்ட்ஸ் இல்லவங்களாம் நடந்துட்டு அப்புறம் கேரளா இடையில என் பசங்க அப்படியே ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு வந்து அவங்க அப்படியே பார்த்துட்டு இந்த மாதிரி ஊர்வலம் வந்து 10 மணி 10:30 அப்படின்னு சொன்னால் ஊர்வலம் ஸ்டார்ட் ஆனதே 11 மணி ஆச்சு. ஸோ 11 மணிலேருந்து நம்ம சுற்றி ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு இருந்தோம். இன்பிட்வீனில் வந்து லட்டு, வாட்டர் அதுக்கப்புறம் ஜூஸு அது இதுன்னு நினச்சதை வந்து பிரசாதமாக கொடுக்குறவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு ஸோ இது ஒரு வகையான ஃபுட்டு. இது என்ன ஃபுட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியும்.
ஊர்வலம் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லை, எல்லாமே அந்த ஜெண்டா மேளம் கொட்டு அது இதுக்கு நல்லாவே வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 11:30க்கு ஆரம்பித்த ஊர்வலம் ஒவ்வொரு இதையும் முடித்து அங்கங்கே நின்று அப்புறம் அபிஷேகம் வெடி அதுக்கப்புறம் வான வெடி அதுக்கப்புறம் கொட்டு இதெல்லாம் நிப்பாட்டி ஒன்று பண்ணி முடிச்சு கோயில்கிட்ட ரீச் ஆக 2:00 2:30 ஆயிடுச்சுங்க. ஸோ கோயில்கிட்ட போய் பார்த்தோன்னா பெரிய லாங் க்யூவே இருந்துச்சு. ஒவ்வொரு 10 பேராக தான் விட்டாங்க. ஏன்னா நடைக்குள்ள வந்து அப்படியே முதுன்னு விட்டுற முடியாது இல்லைங்களா. ஸோ அப்போ மேலே போய் சாமிக்கு வந்து பாலை கொடுத்து அபிஷேகம் பண்ணி சாமியை கும்பிட்டுட்டு அங்கே கொடுக்குற தீர்த்த பாலை வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இந்த ரிட்டன் கிஃப்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு புடவையும் அதுக்கப்புறமா ஒரு ஜுருக்கு பயிருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா தாலிக்கயிறு மஞ்சள் குங்குமம் அப்புறமா பேங்கிளுங்க 2 சாக்லேட் இருந்துச்சு. என் பசங்க சாப்பிட்டாங்க. அந்த தீர்த்த பாலை வந்து வீட்டில் சாமி ரூமில் வச்சு கும்பிட்டுட்டு நாங்கள் எல்லாம் குடிச்சிட்டு அன்னதானம் போடுற இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் அன்னதானம் போடுற இடம். ஃப்ரண்ட் வியூ வந்து இப்படி தான் அமைச்சிருந்தாங்க. லைனில் வந்து 10 மெம்பர்ஸாக உள்ளே விட்டாங்க. உள்ளே போனோம் அப்படின்னா வந்துட்டு டோக்கனை காட்டிட்டு பிளேட்டும் வாட்டர் பாட்டிலும் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் லைனில் போய் நம்ம நிற்கணுமா இருக்கும். ஸோ லைனில் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து வெஜிடபிள் பலாவ், ஒரு சைடு வந்து ஒயிட் ரைஸு. வெஜிடபிள் பலாவு தயிர் பச்சடி வடை அதுக்கப்புறம் ஒரு சைடு பொரியல் கூட்டு பாயாசம். ஒயிட் ரைஸில் வந்து சாம்பார் ரசம் அங்கேயும் கூட்டு அதுக்கப்புறம் தயிர் இருந்துச்சு. இந்த மாதிரி அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மனசார சாப்பிட்டு ஐயப்பனை தரிசிச்சுட்டு பால் குடத்தை செலுத்திட்டு இனிய நாளாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க.